ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து குரூப் 2 2A ஆன்சர் கீஸ் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னென்னு பாருங்கள். பின்வரும் இணைகளில் தவறானவற்றை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அந்த கிளர்ச்சி நடந்த இடங்கள் அப்படிங்கிறாங்க. அதில் எது தவறானது அப்படிங்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற எக்ஸாமில் கூட இந்த கேள்விகள் வந்து ரிப்பீட்டடாக இடம்பெறலாம். ஒரு இடம் நல்லா ரேட் பண்ணிக்கிங்க. ராமோசிஸ் கிளர்ச்சி எந்த இடத்துலன்னா பூனா பகுதியில். இதே குஹா கிளர்ச்சி வந்துன்னா பஞ்சாப் பகுதி அப்படிங்கிறாங்க. சாந்தல் கிளர்ச்சி வந்துன்னா ஒடிசா பகுதியில் தான் வந்து நடந்திருக்கு. இல்லை தவறானது வந்து 4 மட்டும் அப்படிங்கிறாங்க. கிட்டூர் கிளர்ச்சிங்கிறது மலபார் அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒரு ரேட் பண்ணிக்கிங்க. ராமோசிஸ் கிளர்ச்சி அப்படின்னா பூனா பகுதியில், குஹா கிளர்ச்சினா பஞ்சாப் பகுதி, சாந்தல் கிளர்ச்சி வந்துன்னா ஒடிசா பகுதியில். அடுத்த கேள்வி, ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அவர்கள் தான் சமர்ப்பித்திருக்காங்க. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை டேஸ் சமர்ப்பித்தார் டாக்டர் PR அம்பேத்கர். இது ஒரு ரிப்பீட்டடான கேள்வி, பார்த்துக்குங்க. நியூ லாம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அரவிந்த் கோஷ் அப்படிங்கிறாங்க. நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு என்னும் தலைப்பில் கட்டுரை தொடரினை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து அரவிந்தோ கோஷ் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும் அப்படிங்கிறாங்க. NIF PHATT அப்படின்னா வந்து அது எந்த நிறுவனம் அப்படின்னா வந்து கொச்சி அப்படிங்கிறாங்க. அதோட இருப்பிடம் வந்து கொச்சி அப்படிங்க. CICEF அப்படின்னா வந்து பெங்களூர் அப்படிங்கிறாங்க. NIFDP அது வந்துன்னா ஹைதராபாத். CAA அப்படின்னா வந்து சென்னை அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. NIF PHATT அப்படின்னா வந்து கொச்சி, CICEF அப்படின்னா வந்து பெங்களூர், NIFDP அப்படின்னா வந்து ஹைதராபாத், CAA அப்படின்னா வந்து சென்னை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த நிறுவனம் ப்ளஸ் அதோட இருப்பிடம் வந்து கொடுத்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. இது வந்து TNPSC வந்து ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன அப்படிங்கிறாங்க. பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன அப்படிங்கிறாங்க. அதான் கூற்று. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும், நவீன சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு வந்து அதிகமாகவும் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ A மற்றும் R இரண்டும் சரி. R என்பது ஏக்கான சரியான விளக்கம், அதுதான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. பின்வருவனவற்றுள் எது சரியானவை என A என்ன கொடுத்துருக்காங்க. சமத்துவமான முன்னேற்றம் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. அது தவறு. அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஸோ B மட்டும்தான் சரியானது அப்படிங்கிறாங்க. அதிவேகமான நிலையான மற்றும் அதிகப்படியான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். B மட்டும் சரியானதான் இதற்கான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு வந்து எது அப்படின்னா வந்து திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு அப்படிங்கிறாங்க. பின்வருவனவற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு வந்து எது அப்படின்னா வந்து திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதில் D ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. இருவருக்குமே மறுநியமனம் சாத்தியமில்லை. மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் வந்து சாத்தியம் அல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மத்திய தலைமை தகவல் ஆணையரும் சரி, மாநில தலைமை தகவல் ஆணையரும் சரி, அவங்க 2 பேருக்குமே மறுநியமனம் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நமக்கு சரியான விடை வந்து D ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றை வந்து கண்டறிக்க அப்படின்னா இதில் 3rd and 4th மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd என்ன குறிப்பிடுறாங்க, கூற்று 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் வந்து பரிந்துரைத்தது அப்படிங்கிறது வந்து இது வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. பரிந்துரைத்தது அப்படிங்கிறது வந்து தவறு. ஏன்னா நமக்கு தவறான கூற்று தான் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கமிஷன் அமைச்சிருக்கதே 1983 தான் வந்து அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து 247 பரிந்துரைகளை அளித்தது அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டு. தவறானது வந்து என்னென்னா, இந்த சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்கிறாங்க, 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் வந்து பரிந்துரைத்தது அப்படிங்கிறது தவறு. அதே நேரத்தில் வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படிங்கிறாங்க.
ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் ரெண்டுமே தவறு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. சர்க்காரிய ஆணையம் பற்றிய தவறான கூற்றில் வந்துன்னா ஆன்சர் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. என்னென்னா கூற்று அந்த 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறாங்க. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் வந்து மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆணையம் பரிந்துரைத்ததும் தவறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி கரெக்டான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அது வந்துன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு சொல்லியிருக்காங்க. பக்ருதீன் அலி அகமது வந்து 1974, சஞ்சீவ ரெட்டி வந்து 1977 அப்படிங்கிறாங்க. பக்ருதீன் அலி அகமது வந்து 1974, சஞ்சீவ ரெட்டி வந்து 1977. அந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு, குடியரசுத் தலைவரோட ஆர்டர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே இது அழகாக வந்து நம்ம எழுதியிருக்கலாம். சரியான இணை தான் கேட்டிருக்காங்க, தேர்ட் அண்ட் ஃபோர்த்து. அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிக. சட்ட உறுப்பு 18 வந்துன்னா பட்டங்களை ஒழித்தல், அதுங்கிறது கரெக்டு தான். சட்ட உறுப்பு 21 வந்து உயிர் வாழ்வு தனிமனித சுதந்திரத்தை குறிப்பிடுறது தான் ஆர்டிகல் 21. ஸோ அதுவும் கரெக்டு தான். இதில் வந்து தவறானது வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்து தான். சட்ட உறுப்பு 23ங்கிறது கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது தவறு. சட்ட உறுப்பு 20 வந்து சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை, அதுவும் வந்து தவறு தான். கேட்டிருக்கிறது தவறான இணை. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் மட்டும்தான் தவறான இணை. 18 பட்டங்களை ஒழித்தல், ஆர்டிகல் 21 வந்து தனி மனித சுதந்திர பாதுகாப்பு, அது ரெண்டுமே கரெக்டு. ஸோ நமக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் எதில் இருக்குது, ஏல இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. நகரங்களை அழிப்பவர் என்ற எந்த வேத கடவுள் வந்து அறியப்படுகிறார் அப்படின்னா இந்திரன் அப்படிங்கிறாங்க. நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் வந்து அறியப்படுகிறார்னா இந்திரன். அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் கரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்று வந்து எது அப்படின்னா கரப்பா நாகரிகத்தில் அனைத்து இடங்களுமே வந்து நகர நாகரிகம் அப்படிங்கிறாங்க. ஹரப்பா நகரங்கள் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களே சார்ந்திருந்தது. ஆனால் ஹரப்பா நாகரிகம்னாவே ஒரு நகர நாகரிகம் தான் அப்படி தான் குறிப்பிடுவாங்க. இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சவங்க வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹரப்பா நாகரிகத்தில் வந்து அனைத்து இடங்களும் நகர நாகரிகம் கொண்டது. ஹரப்பா நாகரிகத்தில் உணவுக்காகவும் பணியாளர்களுக்காகவும் கிராமங்களை சார்ந்திருந்தது. ஹரப்பா நாகரிகத்தின் எச்சங்கள் சிறிய கிராமங்களிலும் கிடைக்கின்றது. லோத்தலின் சிறப்பம்சம் வந்து துறைமுகம், அது லோத்தலோட சிறப்பம்சமே துறைமுகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது தவறான கூற்று அப்படின்னா ஏ தான் கொடுத்துருக்காங்க. அது எந்தளவு கரெக்டுன்னு தெரியல. கீழ்கண்டவற்றில் ஹரப்பா நாகரிகம் பற்றிய தவறான கூற்றுக்கு வந்து ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் போட்டிருக்காங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனர் அப்படின்னா வந்து தங்க நாணயங்கள். ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயங்களை வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடி வரையுமே தங்க நாணயங்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னர்கள் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டனா தங்க நாணயங்கள் மட்டுமே தான் வெளியிட்டிருப்பாங்க. நமக்கு என்னென்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வெள்ளி நாணயங்களை வெளியிட்டிருப்பார். அந்த லைனை வச்சு நம்ம அந்த தங்கத்தை வந்து டிக் பண்ணியிருக்கலாம். அடுத்து பாருங்கள், ஹாக் இ ஷார்ப் அல்லது ஹசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் வந்து நீர்ப்பாசன வரி அப்படிங்கிறாங்க. ஹாக் இ ஷார்ப் அல்லது ஹசில் இ ஷார்ப் என்பதன் பொருள் வந்து என்ன, நீர்ப்பாசன வரி. அடுத்து பின்வருவனவற்றில் எவை சரியாக இணைக்கப்பட்டுள்ளன. ஹேமடைட் தாது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு, மேக்னடைட் தாது அப்படின்னா கருப்பு தாது அப்படின்னா, லிமோனைட்னா டோலமைட், சிட்ரைட்னா இரும்பு கார்பனேட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டானது வந்து எதுனா 1, 2, 4 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஹேமடைட்னா இரும்பு ஆக்சைடு, மேக்னைட் தாதுனா கருப்பு தாது, சிட்ரைட் அப்படின்னா வந்து இரும்பு கார்பனேட். ஸோ 1, 2, 4 வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அழகு செயல்பாடுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அழகு செயல்பாடுகள் ஆகும். இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறதா கேள்வி. அடர்த்தி மற்றும் சுருக்கம் என்பது போக்குவரத்து செலவுகளை குறைப்பதற்கும் சேமிப்பகத்தை எளிதாக்குவதற்கும் மீட்டெடுக்கப்பட்ட பொருட்களின் அடர்த்தியை அதிகரிக்க பயன்படும் அழகு தான் செயல்பாடுகள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த முறை பின்வரும் எந்த முறையில் பயன்படுத்தப்படுகிறது அதுதான் வந்து கேள்வி. ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. MSWலேருந்து கழிவுக்கூறுகளை செயலாக்குதல் மற்றும் மீட்டெடுத்தல், அந்த டி ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அண்மையில் துபாயில் மேக விதைப்பு தொழில்நுட்பம் செயற்கை மழையை பெற பயன்படுத்தப்பட்டது. பின் வருவனவற்றில் எவை பொதுவாக விதைப்பு முகவர்களாக
உபயோகிக்க பயன்படுத்தப்படுகின்றன 1 2 3 அப்படிங்கிறாங்க. வெள்ளி அயோடைடு, உலர் பனி, சோடியம் குளோரைடு, இது எல்லாமே வந்து என்ன அந்த விதைப்பு முகவர்களாக பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். வெள்ளி அயோடைடு, உலர் பனி, சோடியம் குளோரைடு. அடுத்து தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறதுன்னா ஜூலை 18 அப்படின்னா. தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு வருடமும் இந்த தினத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 18. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்ட இணை வந்து எவைனா 1 and 2 தான் சொல்கிறாங்க. 2014 வந்து எதுக்கு வருதுன்னா ஒலிம்பிக் மேடை வந்து இலக்கு திட்டம் அப்படிங்கிறாங்க. 2023 வந்துன்னா எனது இளைய பாரதம். 2014னா ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம். 2023 வந்து எனது இளைய பாரதம். இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டான இணை அப்படிங்கிறாங்க. இது ஒரு சயின்ஸ் கொஸ்டின். 0.5 ஆம்பியர் மின்னோட்டம் ஒளிரும் விளக்கு வழியாக 2 நிமிடங்கள் பாய்கிறது எனில் விளக்கு வழியே சென்ற எதிர் மின்னணுக்களின் எண்ணிக்கை வந்து எத்தனைன்னா 3.8 × 10⁻20 எலக்ட்ரான்கள். டி ஆப்ஷன் தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்னா காகாநாட் அப்படிங்கிறாங்க. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுவார் அப்படின்னா ஆப்ஷன் சி, காகாநாட். விஞ்ஞான முறைகளை நிறுவுவதில் வழிகாட்டி மாணவர் சங்கிலியை காலவரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். சி ஆப்ஷன் தான் கரெக்டுங்கண்ணா. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். அடுத்த கேள்வி பாருங்க. 10 கிலோ எடையுள்ள ஒரு பொருளில் 1 நியூட்டன் விசை செயல்படுகிறது. இதன் விளைவாக அந்த பொருள் 4 வினாடிகளில் 100 சென்டிமீட்டர் நேர்கோட்டில் நகரும் எனில் அதன் ஆரம்ப வேகத்தை கண்டறியும்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. 5 சென்டிமீட்டர் செகண்ட் தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிவிக்கிறது. அப்போது அதன் இதழ்களின் நிறம் வந்து தோன்றுவது வந்து கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ரோஜா நிறப்பூவில் பச்சை ஒளி ஒளிவிக்கின்றது. அப்போது அதன் இதழ்களின் நிறம் வந்துன்னா கருப்பு நிறமாக தோன்றும் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டதுன்னா இது வந்து காமராஜர் அவர்கள் பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு அவரோட பீரியட் அப்படின்னா 1954 to 63 தான். அதை வச்சு நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏ வந்து டிக் பண்ணியிருக்கலாம். நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனம் இந்திய அரசால் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1956. அடுத்த கேள்வி, பின்வரும் பல்கலைக்கழகங்களை அவை நிறுவப்பட்ட ஆண்டின் காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். அடுத்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். லாஸ்ட் தான் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து வருது. பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம். அடுத்து தான் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வந்து வருது. பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, பெரியார், லாஸ்ட்டாக திருவள்ளுவர் வராங்க யூனிவர்சிட்டி. அடுத்து பாருங்க, சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஆணைய தலைவராக நியமித்தார் அப்படிங்கிறாங்க. இந்த ஆணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. இதில் ஆப்ஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வந்து தவறு, ஆர் மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. சட்டப்பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறது வந்து தவறு. இந்த ஆணையம் ஆனால் வந்து எதுக்கான, இந்த மண்டல் கமிஷன் எதுக்கானது வந்து இதுன்னா பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை உருவாக்கியது அப்படிங்கிறது கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஏ தவறானது, ஆர் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க, பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னா ஜோதிராவ் பூலே அப்படிங்க. சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா பெரியார் தான், ஈவே ராமசாமி. சித்தி இயக்கம் அதான் சுத்தி இயக்கம்னு சொல்லுவாங்க, அதான் தயானந்த சரஸ்வதி. சத்யசோதக் சமாஜ் இயக்கம் அப்படின்னா ஸ்ரீ சாகு மகராஜ் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து தவறானதுன்னு நினைக்கிறேன். சத்யசோதக் சமாஜ்னாவே வந்துன்னா ஜோதிராவ் பூலே அவர்கள் தான் வருவாங்க. இது ஆப்ஷன் வந்து கரெக்டாக என்ன அப்படின்னு வந்து தெரியலை. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படின்னா வந்து ஜோதிராவ் பூலே, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி, சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி, சத்யசோதக் சமாஜ் இயக்கம் வந்துன்னு ஸ்ரீ ஷாகு மகராஜ் அப்படின்னு மகராஜ்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதான் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ பார்த்துங்க.
அடுத்த கேள்வி, ஈவேரா பற்றிய காலவரிசைப்படி பின்வரும் நிகழ்வுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் காங்கிரஸில் சேர்ந்தார். அவர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆனார். வைக்கம் சத்தியாகிரகம் துவங்கினார். லாஸ்ட்டாக தான் நீதி கட்சியின் தலைவரானார் அப்படின்னு வரும். காங்கிரஸ்னால் 1919 வரும். 1920 தான் அவர் கமிட்டி, அந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பார். வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நடந்திருக்கும். நீதி கட்சியின் தலைவராக 1938 தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இயரை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. காங்கிரஸில் ஜாயின் பண்ணது 1919, காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தது 1920, வைக்கம் சத்தியாகிரகத்தை அவர் துவங்கினது 1924, நீதி கட்சியின் தலைவரானது 1938. அந்த ஆர்டர் தெரிஞ்சிருந்தாவே நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கலாம். வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் அப்படிங்கிறாங்க. வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் என்று பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். அடுத்த கேள்வி, தோற்றுவித்தவர்களுடன் தொடர்புடைய செய்தித்தாளை சரியாக பொருத்தவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜி சுப்பிரமணிய ஐயர் நல்லா தெரியும், தி ஹிந்து அப்படிங்கிறது தெரியும். மற்ற அதை வச்சு கூட நீங்கள் எழுதலாம். ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்னா மதராஸ் கூரியர், ஜிபி பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்ட், சார்லஸ் லாசன், ஹென்ரி ஹார்னிஷ் அப்படின்னா மதராஸ் மெயில் அப்படிங்கிறாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து அப்படிங்க. ரிச்சர்ட் ஜான்சன் அப்படின்னா மதராஸ் கூரியர், ஜிபி பிள்ளை மதராஸ் ஸ்டாண்டர்ட், சார்லஸ் லாசன், ஹென்ரி ஹார்னிஷ்னா மதராஸ் மெயில், ஜி சுப்பிரமணிய ஐயர் தி ஹிந்து. அடுத்த கேள்வி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியில் 2 என்பது எதை குறிக்கின்றதுன்னா திருக்குறளை தான் குறிக்கிறது. 4 நாலடியாரையும் 2 திருக்குறளையும் தான் குறிக்கும். நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியில் 2 என்பது எதனை குறிக்கின்றதுன்னா திருக்குறளை தான் குறிக்கிறது. எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என்ற வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி. நம்ம குறுகளில் சொல்லி பார்த்தோம்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். எதனை பனையளவு நன்றியாக கொள்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா திணையளவு நன்றி. கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இந்த கவிதைக்குரியவர் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் தான். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம். இந்த கவிதை வரிகளுக்கு உரியவர் பாரதிதாசன். அடுத்த கேள்வி, அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது அப்படின்னா மார்ச் 23, 1940. இனிமே அது எந்த மாநாடுன்னு கூட கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது? மார்ச் 23, 1940. அடுத்து இதெல்லாம் சம்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க, ஜவஹர்லால் நேருவின் நூல்களை அவை வெளியிட்ட ஆண்டின் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துகின. உலக வரலாறு ஒரு பார்வை, அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, அடுத்து இந்தியாவின் கண்டுபிடிப்பு, 4 தான் கடைசி தான் சுதந்திரத்துக்கு முன் அந்த நூல் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உலக வரலாறு ஒரு பார்வை, அடுத்து ஒரு சுயசரிதை சுதந்திரம் நோக்கி, அடுத்து தான் இந்தியாவின் கண்டுபிடிப்பு, லாஸ்ட் சுதந்திரத்துக்கு முன். ஸோ ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா விநாயக் தாமோதர் சாவர்கர் அப்படிங்க. பின் வருவனவற்றுள் மித்ரா மேளா சங்கத்தை தொடங்கியவர் ஆப்ஷன் பி விநாயக் தாமோதர் சாவர்கர். அடுத்த கேள்வி, அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது யார் அப்படின்னா குவாஜா சலிமுல்லா அப்படிங்கிறாங்க. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை 1906 நிறுவியது குவாஜா சலிமுல்லா. அடுத்த கேள்வி, சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார். கரெக்ட். ராமகிருஷ்ண மிஷன் ஒரு துறவற அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது அப்படின்னாங்க. ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஏயுடைய சரியான விளக்கம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்க, பி ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வறுமை பற்றிய பின்வரும் ஆய்வுகளை காலவரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். இதில் பி மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. ஓஜா ஆய்வு, அதுக்கப்புறம் தான் தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு வருது. அடுத்து மின்ஹாஸ் ஆய்வு, லாஸ்ட் தான் பர்தான் ஆய்வு அப்படிங்க. ஆப்ஷன் பி தான். ஓஜா ஆய்வு, தண்டேக்கர் மற்றும் ராத் ஆய்வு, மின்ஹாஸ் ஆய்வு, பர்தான் ஆய்வு. இந்த ஆர்டர் படி தான் வறுமை பற்றின ஆய்வுகள் நடந்திருக்கு.
அடுத்த கேள்வி பாருங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டுன்னா. தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அப்படிங்கிறாங்க. டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கை எது அப்படின்னா ஏ ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஏ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. பின் வருவனவற்றை பொறுத்துக்கினா வரி வருவாய் அப்படின்னா வந்து வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் தான் வரி வருவாய் அப்படிங்கிறாங்க. வரி அல்லாத வருவாய் வந்து வட்டி ரசீது, மூலதன ரசீது அப்படின்னா வந்து நிகரச்சந்தை கடன்கள் அப்படிங்கிறாங்க. வரி வருவாய் அப்படின்னா வருமானம் மற்றும் செலவு மீதான வரிகள் தான் வந்துன்னா வரி வருவாய் அப்படிங்கிறாங்க. வரி அல்லாத வருவாய் அப்படின்னா வந்து வட்டி ரசீது, மூலதன ரசீது அப்படின்னா நிகரச்சந்தை கடன்கள் தான் மூலதன ரசீது அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, அந்த சட்டத்தின் பெயர், அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படிங்க. 1963 அப்படின்னா இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் அப்படிங்கிறாங்க. 1991 வந்துன்னா நாட்டின் தேசிய தலைநகர் வந்து டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் தான் 1991. 1971 வந்து நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் வந்து 1971. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் தான் நமக்கு அதிகமாக தெரிஞ்சது. அந்த 1991 வந்துன்னா தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் வந்து 1991. 1951 வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இது ரெண்டுமே நல்லா தெரியும், அதை வச்சு இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். 1963 வந்து இந்திய ஒன்றிய பகுதி சட்டம். 1991 வந்து தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம். 1971 வந்து நாட்டின் பெருமை வந்து அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் அப்படிங்கிறாங்க. 1951 வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று கரெக்டு, காரணம் தவறு அப்படிங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்ற இருவிதமான பணிகளை வந்து செய்கிறார். கரெக்டு தான். அரசின் தலைவர் தான் ஆளுநர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவர் தான் மத்திய அரசின் பிரதிநிதியாகவும் செயல்படுவார். ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படிங்கிறது தவறு. ஸோ கூற்று வந்து ஏ மட்டும்தான் கரெக்டு. ஆளுநர் அப்படின்னா அவர் அரசின் தலைவர் அப்படின்னா மத்திய அரசின் பிரதிநிதி அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி பாருங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தன அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படிங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் எதனை அப்படின்னா வந்து அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகளாக தான் சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பின் வருவன கீழ்கண்ட அமைப்புகளில் எது எவை அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி, நல்லா பார்த்துங்க. தேசிய வளர்ச்சி குழு சரி, நிதி ஆயோக், அது ரெண்டுமே வந்து என்னென்னா அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அமைக்கப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆலோசனை அமைப்பு மாதிரி தான். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அப்படிங்கிறாங்க. தேசிய வளர்ச்சி குழு, நிதி ஆணையம் ரெண்டுமே வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை. அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து குல்பதன் பேகம் அப்படிங்க. பின் வருவனவர்களுள் முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகளை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர் வந்து குல்பதன் பேகம். அடுத்து பாருங்க. அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் தவறானது வந்து எது அப்படின்னா வந்து டி தான் தவறானது. ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கேட்டது வந்து குல்பர்கா டு பீடார் வந்து எந்த இயரில் மாற்றினாங்க, அந்த 1425 ஒரு இட கேள்வியை அமைச்சிருந்தாங்க. அகமது ஷாவின் ஆட்சியில் வந்து குல்பர்கா டு பீடார் வந்து எந்த இயர் மாற்றினார் அப்படின்னா 1425. இவர் காலத்தில் தான் டக்ஸின் குழுவிற்கும் வெளிநாட்டு குழுவிற்கும் இடையிலான மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது. 1424 to 25 ஆண்டில் வாரங்கள் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது. எல்லாமே கரெக்டு. தவறானது என்ன சொல்கிறாங்கன்னா குஜராத் அரசை தன் பேரரசுடன் இணைத்து கொண்டார் அப்படிங்கிறது வந்து தவறானது. அடுத்து பாருங்கள். இந்தியா ஒரு மனிதகுலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் அப்படின்னா வந்து V.A. ஸ்மித் அப்படிங்கிறாங்க. மனித இனங்களின் அருங்காட்சியகம், அந்த வேர்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்காங்க. மனித குலத்தின் அருங்காட்சியகம் கொஞ்சம் குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் வந்து V.A. ஸ்மித். இது அடிக்கடி கேட்ட கேள்விதான். கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னா மொஹஞ்சதாரோ வந்து கண்டிப்பாக இல்லை. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ரெண்டுமே இல்லை. கீழ்கண்டவற்றுள் எந்த ஹரப்பா நாகரிக தளங்கள் தற்பொழுது இந்தியாவில் இல்லை அப்படின்னா தற்போது வந்து இது பாகிஸ்தானில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான், மொஹஞ்சதாரோ மற்றும் வந்து ஹரப்பா.
இது வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கிழக்கு கடற்கரையில் சுமார் 25 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 10, ஆந்திராவில் 7, ஒடிசாவில் 6 மற்றும் மேற்கு வங்கத்தில் வந்து 2 சூறாவளி புயல்களால் பாதிக்கப்படக்கூடியவை. இவற்றில் எந்த பகுதியானது கடுமையான வகை புயல்களால் 70% பாதிப்பை அடையும் அப்படின்னா வந்து சுந்தரவன பகுதி தான் அதிகமான பாதிப்பு அடையும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கீழ்காணும் கூற்றுகளுக்கு இந்தியாவின் எந்த பழங்குடியினம் அப்படிங்கிறாங்க. அந்த 4 கூற்று கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த பழங்குடியினர் வந்து சேர்ந்தது அப்படின்னா, மகாபாரத இதிகாச கதாபாத்திரம், ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள், ஆரவள்ளி, விந்திய மற்றும் சாத்பூரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறு குன்றுகளில் குடிசை அமைத்தல், மக்காச்சோளமே பிரதான உணவு வந்து பில்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த பில்ஸ் பழங்குடியினர்களுக்கான இதுதான் வந்து இந்த 4மே. மகாபாரத இதிகாச கதாபாத்திரம், ஏகலைவனுடன் தொடர்புடையவர்கள், ஆரவள்ளி, விந்திய, சாத்பூரா மலைத்தொடர்களில் வாழ்பவர்கள், சிறிய குன்றுகளில் வந்து குடிசை அமைத்தல், மக்காச்சோளம் தான் அவங்களோட உணவு. இதுக்கெல்லாம் எந்த பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க வந்து இவரோட கூற்று அப்படின்னா பில்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது. மால்நாடு அப்படின்னா. கர்நாடக பீடபூமியின் வடக்கு நிலப்பரப்பு வந்துன்னா மால்நாடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அடுத்த கேள்வி, எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்சி வசதியை தொடங்கியது அப்படின்னா வந்து ஆப்ஷன் சி, தகவல் தொடர்பு அமைச்சகம் அப்படிங்க. எந்த அமைச்சகம் சஞ்சார் சாத்தி போர்ட்டலில் டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்சி வசதியை தொடங்கியதுன்னா தகவல் தொடர்பு அமைச்சகம். அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றை வந்து பொறுத்து பகுதி 1, 2 பொறுத்த சொல்லுங்க. இந்தியா அப்படின்னா வந்து டால்ஃபின், ஜப்பான் அப்படின்னா வந்து செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா அப்படின்னா வழுக்கை கழுகு, சீனா அப்படின்னா வந்து பியோனி அப்படிங்க. இந்தியா அப்படின்னா வந்து நமக்கு டால்ஃபின் தான் குறிப்பிடுறாங்க. ஜப்பான் அப்படின்னா வந்து செர்ரி மலர்ச்சி, அமெரிக்கா வந்து வழுக்கை கழுகு, சீனா அப்படின்னா வந்து பியோனி. அடுத்த கேள்வி, ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு அப்படின்னா வந்து புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு தான் அதை குறிப்பிடுறாங்க. ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறதுன்னு ஆப்ஷன் டி, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருக்குது அப்படின்னா செங்குத்தாக இருப்பதால் அப்படிங்கிறாங்க. நிலவின் சில பகுதிகள் எப்போதுமே சூரிய ஒளியினை பார்த்ததில்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு மேட்ச் ஆஃப் தி ஃபாலோவிங். பின் வருவனவற்றை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. CO2 அப்படின்னா வந்து புவி வெப்பமயமாதல் தான் CO2. இதே NOx அப்படின்னா வந்து NO வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமிலமலை தான், நைட்ரஜன் டை ஆக்சைடு தான், அதுதான் வந்து அமிலமலை அப்படிம்பாங்க. NO. காரியம் லெட் வந்து எதுக்கு சொல்கிறாங்க, நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகள் மாசு அப்படிங்கிறாங்க. ஹைட்ரோ கார்பன் வந்து எதுக்குரியது அப்படின்னா ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாக்குவதற்கான ஒரு மூலப்பொருள் தான் வந்துன்னா ஹைட்ரோ கார்பன் அப்படிங்க. CO2 அப்படின்னா புவி வெப்பமயமாதல், NO அப்படின்னா அமிலமலை, காரியம்னா வந்து நிலத்தடி நீர் மாசுபாடு மற்றும் காற்றில் உள்ள துகள் மாசு, ஹைட்ரோ கார்பன் வந்து ஒளி வேதியியல் புகைப்பணி உருவாகுவதற்கான ஒரு மூலப்பொருள். அடுத்த கேள்வி, கூற்று காரணம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஏ மட்டும்தான் கரெக்டு, ஆர் வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படிங்க. 2,4-D கலைக்கொல்லியாக செயல்படுகிறது, கரெக்டு. ஆனால் 2,4-D வந்து கருவுறாமல் கனி உருவாக காரணமாக, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரிஞ்சிருந்தாவே உங்களுக்கு ஆர் கரெக்டாக இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா 2,4-D வந்து ஒரு கலைக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து என்னென்னா கனி உருவாக காரணமாகிறதுங்கிறது தவறு தான் அது. அடுத்த கேள்வி பாருங்க. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை டேஸின் அம்சங்களாக அமைகிறதுன்னா அறிவியல் முறை அப்படிங்க. புறவயப்பட்ட தன்மை, முன்கணிப்பு தன்மை மற்றும் பொதுமைத்தன்மை ஆகியவை அறிவியல் முறையின் அம்சங்களாக அமைகின்றது. அடுத்த கேள்விப்பாங்க. பின் வருவனவற்றுள் CEDAW என்ற விரிவாக்கத்தின் பொருளை சரியாக தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னா சி ஆப்ஷன் தான். பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு, அதுதான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான். CEDAW அப்படின்னா பெண்களுக்கு எதிரான அனைத்து வித பாகுபாட்டினையும் நீக்குவதற்கான மாநாடு. அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின் வருவனவற்றுள் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னா தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு அப்படிங்க. தமிழ்நாடு மாநிலத்திற்கான அனைத்து புவியியல் தரவுகளுக்கும் பின் வருவனவற்றுள் எது ஒரே இடத்தில் உள்ளது அப்படின்னா வந்து தமிழ்நாடு புவியியல் தகவல் அமைப்பு.
அடுத்த கேள்வி பாருங்கள். 1987 டேஸாக ஐநா சபை அறிவித்தது அப்படின்னா சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு. 1987 தான் வந்து சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு அப்படின்னு ஐநா அறிவித்திருக்கு. அடுத்த கேள்வி, எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டது அப்படின்னா 2021 அப்படிங்கிறாங்க. எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுன்னா 2021. அடுத்த கேள்வி பாருங்க, பின் வருவனவற்றில் அடித்தளங்களை அந்த பொறுத்த சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னா சி நடேசன், குடியரசு இதழ்னா தந்தை பெரியார், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் வந்து சிங்காரவேலர், சுதந்திரா கட்சி வந்துன்னா ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி அவர்கள் வருவாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம்னா சி நடேசன், குடியரசு இதழ் பெரியார், தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் வந்து சிங்காரவேலர், சுதந்திர கட்சி அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி அவர்கள் வருவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா வந்து 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 555 வரும். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தினா 555. அடுத்த கேள்வி, இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன முதுக்குறவை அப்படிங்க. இலக்கியம், இசை, நாடகம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் முதுக்குறவை என்று அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, பின்வரும் வகைகளுக்கு இடையே சரியான பொருத்தங்களை தேர்வு செய்யவும் அப்படின்னா 1 and 3 மட்டும்தான் கரெக்டு அப்படின்னா. 1 திருவிக்கா தான் தேசபக்த நவசக்தி அந்த இதழின் ஆசிரியர் அப்படிப்பாங்க. சுப்பிரமணிய பாரதியார் வந்துன்னா தவறு, ஏன்னா தி ஹிந்து அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு கூட பார்த்துருக்கோம், ஜி சுப்பிரமணிய ஐயர். ஸோ சுப்பிரமணிய பாரதி வந்து என்ன இந்துங்கிறது தவறு. இது அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து நியூ இந்தியா, காமன்வீல் அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அவர்களுடையது. 1 and 3 மட்டும்தான் வந்து சரியாக பொருந்திருக்கு, ஏன்னா இந்தியா வந்து பாரதியார் அவர்களுடையது. திருவிக்கா தேசபக்தன், அன்னி பெசன்ட் நியூ இந்தியாங்கிற மட்டும்தான் கரெக்டு. 1 and 3 மட்டும்தான் வந்து இதில் கரெக்டு. டேஸ் இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர்னா ஊமைத்துறை அவர்களோட இயற்பெயர் தான் வந்து குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிறாங்க. அடுத்த கேள்வி, பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் வந்து எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா வந்து செல்வத்தை தான் குறிப்பிடுறார். பகைவரின் கர்வத்தை அடக்கும் ஆயுதம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்னா செல்வம். டேஸ் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என்று யாரை திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்னா அரணாக்கம் வேண்டாதான் அப்படிங்கிறாங்க. அரண் ஆக்கம் வேண்டாதான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இது கரெக்டான கேள்வி. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை எது அப்படின்னா வந்து துவை வேட்டி அப்படிங்கிறாங்க. தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை வந்து துவை வேட்டி. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடல் அடி எதன் சிறப்பை வலியுறுத்துகிறதுனா கல்வி சிறப்பை அப்படிங்கிறாங்க. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் இந்த புறநானூற்று பாடலோட சிறப்பு வந்து என்னன்னா கல்வி பற்றி. அடுத்த கேள்வி பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி வந்துன்னா 3ஆம் சங்கத்தை சார்ந்தவர் அப்படின்னா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள காலத்தில் நக்கீரர் மிக முக்கிய புலவராக எந்த சங்க காலம் அப்படின்னா வந்து 3ஆம் சங்கம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்துன்னா சம்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் சம்மந்தமான கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.